இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க எவரோ சொன்னாங்கன்னு சொல்லி எப்பவுமே ஒரு குழப்பத்துல, அதாவது யார் சொன்னது ஈஸியா நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தந்தை வழி மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. தந்தை வழி மூலமா நீங்க ஏதாவது ஒரு தாத்தா வழியில ஒரு வருமானம்னால இருக்கலாம். இல்ல மூணாவது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு திருமணத்துல கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையை அதிகரிக்க போகுது. ஏதாவது நான் சொல்றதா நீங்க கேட்கணும். அதாவது ஒரு சிம்மராசிக்காரங்க நீங்க சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசி சூரிய பகவான் தான். சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. இரண்டாவது வழிபாடு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. சிம்மராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் எந்த ஒரு இடத்துலயுமே தன்னம்பிக்கையா தலைமை பண்போட ஒரு போல்டா இருக்கிற ஒரு பர்சன் நீங்க. உங்களுக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, பயங்கரமான ஒரு சந்தோஷத்தையும் ஆற்றலையும் கொடுக்க போறாரு. எவ்வளவு பயங்கரம், நான் இருக்கிற கஷ்டம் அனைத்துமே போக போகுது. உங்களுக்கு உங்களுடைய தைரியத்தினாலையும் உங்களுடைய முயற்சினாலையும் மட்டும்தான் அனைத்துமே உங்களுக்கு அகல போகுது. மெயினா சொல்லக்கூடிய ஏற்கனவே உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை அதிகமான ஒரு பர்சனு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, கூடுதலா நீ என்னனாலும் பண்ணுப்பா, உனக்கு நான் நல்லதை மட்டும்தான் தாரேன்னு சொல்லி இந்த சித்திரை மாத தொடக்கத்துல இருந்தேவும் நல்லதை மட்டுமே கொடுக்க போறாரு. உங்களுக்கு முக்கியமா விஷயமா சுய முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. சுய முயற்சி, நீங்க என்ன ஒரு செயல்னாலும் சரி, உங்களுடைய சொந்த முயற்சியில செயல்படுத்தும் போது உங்களுக்கு அது நற்பலன்களை கொடுக்க போகுது. சொந்த தொழில் பண்றதுனாலும் சரி, இல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்கக்கூடிய சூழல்ல இந்த முடிவு உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. நிறைய விஷயங்கள்ல உங்கள் சொந்த முயற்சி ஒரு வெற்றியை கொடுக்குது. மெயினா தொழில கொடுக்கலாம், வாழ்க்கையில கொடுக்கலாம். தொழில்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு ஒரு தொழில் தானம் நல்லா இருக்குது. தொழில வருமானம் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க எவரோ சொன்னாங்கன்னு சொல்லி எப்பவுமே ஒரு குழப்பத்துல, அதாவது யார் சொன்னது ஈஸியா நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் மைண்ட்ல ஏத்துக்க மாட்டீங்க. ஆனாலும் ஒரு குழப்பத்துல இது பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ரெண்டு கட்ட நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. இப்ப இந்த சித்திரை மாதம் என்ன உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்க முடிவெடுங்கப்பா, உங்களுக்கு தான் சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் உங்களுக்கு கொடுக்க போகுது. தைரியம் வீரியத்தை அதிகமா கொடுக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க எடுத்த தொட்ட காரியம் அனைத்துமே வெற்றி அடைய போகுது. ஒரு விஷயங்கள் கண்டிப்பா கொடுக்குது. தொழில் லாபத்தை கண்டிப்பா கொடுக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் லாபம் உங்களுக்கு ரொம்பவே யோகம் அதிகமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. ஜீவனாம்சம், அதாவது பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இல்ல ஒரு திருமணம் ஆகி நீங்க அது விவாகரத்து ஆகிறதுக்குண்டான ஒரு வழக்கு நடந்துருக்கு. அந்த வழக்குல ஜீவனாம்சம் உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கு, இல்ல இத்தனை தடவை உங்களை வேணும்னு இழுத்தடிச்சுக்கிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த வழக்கு முடிவுக்கு உங்களுக்கு மாதம் இவ்வளவு ஜீவனாம்சம் சொல்லி உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகள் பேர்ல அவங்க சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு சொத்துகள் இப்பயே உங்க குழந்தைகளுக்கு காலகட்டத்திலே எழுதி வைப்பாங்க. உங்க ஃபியூச்சருக்கு தேவைப்படுறதுக்குண்டான நல்ல விஷயங்களை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தந்தை வழி மூலமா, அதாவது தந்தையால வருமானம் கிடையாது, தந்தை வழி மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. தந்தை வழி மூலமா நீங்க ஏதாவது ஒரு தாத்தா வழியில ஒரு வருமானம்னால இருக்கலாம். இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒண்ணு அவங்க போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்ல நீ என்னாலும் பாத்துக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. இல்ல அவங்களுடைய தொழில் எடுத்து நடத்தி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்பட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்களே பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது அதன் மூலமா ஒரு வருமானம், அதன் மூலமா ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் லாபம் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு திருமணத்துல கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையை அதிகரிக்க போகுது. ஏதாவது நான் சொல்றதா நீங்க கேட்கணும். அதாவது ஒரு சிம்மராசிக்காரங்க நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்க சவுண்ட் தான் அதிகமாவே இருக்கும். நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் எப்பவுமே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை தனி ஒரு இடத்துல ஓய்வா உட்காந்துட கூடாது. ஏதாவது உங்களை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸா எப்பவுமே ஒரு வாக்குவாதத்தோட இருக்கக்கூடிய கணவன் மனைவி பேச்சு ஒரு சந்தோஷமான சூழலுக்கு வரப்போகுது. திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு காதல் திருமணம் முடிச்சவங்களுக்கும் சரி, ஒரு வாக்குவாதத்தில் இருக்கும்போது மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மறுபடியும் ஒரு காதலோட ஒரு பார்வை பாக்குறதோ, இல்ல காதலோடய அந்த வாழ்க்கையை முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி அந்த காதல் பரிமாற்றங்கள் திருமணமாயினதுக்கு அப்புறமும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 10-15 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் பயங்கரமா இருக்குது. ஏன்னா அவங்க அதாவது ஒரு தாய் தகப்பனார் படிப்பு இல்ல, நாங்க படிக்கல, என் குழந்தைகளாவது நல்லா படிக்கணும்னு சொல்லி நிறைய ஃபீஸ் கட்டலாம் படிக்க வச்சிருப்பீங்க. ஆனா படிப்பாங்களான்னு ஒரு பயத்திலே இருக்கிறவங்களுக்கு இப்போ உள்ள ரிசல்ட்டும் இப்போ உள்ள எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா உட்காந்து படிப்பாங்க. அவங்க ஒரு தடவை
அங்க கிளாஸ்ல கவனிச்சா போதும், வீட்ல ரீட் பண்ணா போதும், அவங்களுடைய படிப்போட ஆரோக்கியம் என்னைக்குமே அவங்களுக்கு குறையாது. நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றது உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய கோபம் வரும்போது மட்டும் நீங்க சில வார்த்தைகள், என்ன வார்த்தை வரும்னே தெரியாத வார்த்தைகள் விடுவீங்க. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறது, நண்பர்கள் வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள் மூலமா சின்ன சின்ன ஒரு ஏமாற்றங்களும், அவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு பேசும்போது அது வாக்குவாதத்துல போய் என் நண்பர்கள் வந்து பிரியறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு அடித்தளமா அமைஞ்சிடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்களாலே உங்களுக்கு உண்டான எந்த பாதிப்புகளே இருக்காது. நீங்க மெயினா என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசி சூரிய பகவான் தான். சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரெண்டாவது வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்றது மூலமா உங்களுக்குடைய ஒரு எண்ண போக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. ஒரு நிதானமான ஒரு சூழலை எப்படி கையாளணும், படபடப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழலை நிதானமா எப்படி கையாளணும்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு மாற்றல், ஒரு யோசனை திறனை உங்களுக்கு கொண்டு வராது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு தருகிறாங்க. இப்போது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமா கிடைக்க வாழ்த்துக்கள். நான் உங்கள் MS யோகபிரபா, சிவகாசியிலிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.